சொர்க்கவாசிகள் பார்த்து கேட்பார்களாம், இந்த நரகத்தில் கொண்டு வந்து சேர்த்தது எது? நாங்கள் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் வீணான காரியங்களை செய்யக்கூடியவர்களாக நாங்கள் இருந்தோம். மார்க்கத்திற்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை, சமூகத்துக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை, குடும்பத்துக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை, எனக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை. வீணான காரியங்களை செய்து கிடந்ததால் இன்னைக்கு நான் நரகத்தில் கிடக்கிறேன் என்று வாழவும் முடியாமல் சாகவும் முடியாமல் ஒரு கூட்டம் கடந்து கஷ்டப்படுமே. சிந்தித்து பார்க்கணும். பணம் வேண்டும், பதவி வேண்டும், கல்வி வேண்டும், பொருள் வேண்டும், எல்லாவற்றிற்கும் மேலாக மறுமையில் வெற்றி வேண்டும். மறுமை வெற்றி என்பது மிக முக்கியம் என்பதை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ளுங்க. நீங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய படிப்பு, நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய பதவி, நீங்கள் செல்லக்கூடிய பாதை எதை வைத்திருக்க வேண்டும் என்றால் மறுமையில் கிடைக்கக்கூடிய வெற்றியை வைத்திருக்கணும். ஆமா, நீங்க கலெக்டர் ஆனால் இந்த சமூகத்தில் ஆயிரக்கணக்கானவர்களை உயர்த்த முடியும். நீங்கள் ஒரு நீதிபதியானால் லட்சக்கணக்கானவருடைய வாழ்க்கையை நீங்கள் மாற்ற முடியும். நீங்கள் ஒரு போலீஸ் அதிகாரியானால் பல்லாயிரக்கணக்கானவர்களுக்கு நீங்கள் பாதுகாப்பை வழங்க முடியும். ஒரு பேராசிரியராக மாறினால் ஆயிரக்கணக்கானவர்களுக்கு நல்ல ஒரு அறிவை கொடுத்து விட முடியும். ஒரு ஆராய்ச்சியாளராக மாறினால் உலகை தலைகீழாக உங்களால் புரட்ட முடியும். எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு சொர்க்கம் செல்லக்கூடிய ஆராய்ச்சியாளராக, சொர்க்கம் செல்லக்கூடிய ஒரு போலீஸ்காரராக, சொர்க்கம் செல்லக்கூடிய ஒரு நீதிபதியாக, சொர்க்கம் செல்லக்கூடிய ஒரு கலெக்டராக, சொர்க்கம் செல்லக்கூடிய ஒரு மூமினாக நீங்கள் இருக்க வேண்டியது மிக மிக முக்கியமானது என்பதை ஒவ்வொரு இளைஞனும் இளம் பெண்ணும் புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இஸ்லாம் காட்டி தந்த இளைய சமுதாயம் என்கின்ற தலைப்பு வழங்கப்பட்டு உள்ளது. இப்ப இஸ்லாம் காட்டி தந்த இளைய சமுதாயம் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு இளைஞர்கள் பொதுவாக எல்லோரும் படிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். சகோதரர் பேசும்போது கூட சொன்னாங்க, இன்னைக்கு படிக்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை கூடியிருக்கிறது. நிறைய பேர் கல்லூரிகளுக்கு போறாங்க, படிக்கிறாங்க. பலர் படிப்பை முடித்தும் விடுகிறார்கள். ஆனால் அதுல ஒரு விஷயத்தை அவர்கள் மேற்கோளிட்டு காமிச்சாங்க. உலக கல்வியை படிப்பதற்கு காட்டக்கூடிய ஆர்வம் மார்க்கத்தை அறிந்து கொள்வதிலும் அதன்படி நடப்பதிலும் இல்லை என்கின்ற ஒரு விஷயத்தை காண்பித்தார்கள். பெரும்பான்மையானவர்கள் அப்படித்தான் இருக்கிறாங்க. இரண்டாவது, தங்களை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை குறித்து தெரியாதவர்களாகவும் இளைஞர்கள் இருக்காங்க. அது மிக முக்கியமான ஒரு விஷயமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியது. தன்னை சுற்றி தன்னுடைய சமூகத்திற்கு நடக்கக்கூடிய விஷயங்களை தெரிந்து கொள்வதில் ஆர்வம் காட்டாதவர்களாக இளைஞர்களில் பலர் இருக்கிறார்கள். பெரும்பான்மையானவர்கள் இருக்கிறார்கள். வருத்தத்திற்குரிய விஷயம் என்ன அப்படின்னா, இளைஞர்களாக கூடியிருக்கக்கூடிய ஒரு சபையை நோக்கி நீங்கள் சில கேள்விகளை எழுப்பினீர்களே, ஆனால் அவர்களுக்கு அதற்கான பதில் தெரியவே இல்லை. 2002 குஜராத் கலவரம் இந்தியாவினுடைய தலையெழுத்தை மாற்றிய ஒரு விஷயம். உங்களுடைய தினசரி வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். இன்றைக்கு பிரதமராக ஒருவர் உட்கார்ந்து இருக்கிறார்ல, அவர் வந்ததற்கான ஆரம்ப புள்ளியாக அமைந்த ஒரு விஷயம். பில்கிஸ் பானு என்கின்ற பெயரை கேள்விப்பட்டவர்கள் எத்தனை பேர்? இப்ப நம்ம என்ன யோசிக்க வேண்டி இருக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு பெண்ணுக்கு இவ்வளவு கொடூரங்கள் நடக்கவே கூடாது. அவ்வளவு கொடூரங்கள் நடந்து அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பல பேர் கொல்லப்பட்டு, இந்த பெண் படுமோசமாக கற்பழிக்கப்பட்டு, அவளுடைய குழந்தை 3 வயது குழந்தை வேகமாக தூக்கி பாராங்கல்லில் வீசப்பட்டு தலை சிதறி அவள் கண் முன்னாடியே செத்து, அதற்கு பிறகு அந்த குற்றங்களை செய்தவர்கள் தண்டிக்கப்பட்டு இப்ப விடுதலை செய்யப்பட்டு விட்டார்கள். அதற்கு பிறகு பெரிய போராட்டங்கள் நடத்தி மீண்டும் அவங்க ஜெயிலுக்குள்ள போகக்கூடிய ஒரு சூழல். அப்ப இவ்வளவு பெரிய விஷயங்கள் நடந்திருக்குது. குஜராத்ல 2500-3000 பேர் மேல கொண்டிருக்கிறாங்க. லட்சக்கணக்கான சொத்துக்கள் நாசமாக்கப்பட்டு இருக்கிறது. கோடிக்கணக்கான ரூபாய்கள் இழந்திருக்கிறோம். ஆனால் அதை குறித்து நம்ம பலருக்கு தெரியவில்லை. என்றைக்கு நம்மை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ளவில்லையோ, நாம் நம்மை அதற்கு தயார்படுத்திக் கொள்ளவே முடியாது. இப்ப உதாரணத்துக்குங்க, 4 வீடு தள்ளி ஒரு தீ எரிந்து கொண்டிருக்குன்னு வச்சுக்கிடுங்க. அங்க தீ எரியுதுன்னு தெரிஞ்சாதான் நீங்க அந்த தீயை அணைக்க முடியும். அந்த வீட்டுல எரியுற தீ அணைக்க முடியும். குறைந்தபட்சம் உங்கள் வீட்டுக்கு தீ வராமல் தண்ணியை கிண்ணிய ஊத்திய காப்பாற்றவாது முடியும்.
ஆனால் அதை குறித்த தேவை கூட நம்முடைய மக்களுக்கு இல்லை. அது அவசியம் என்று கூட நம்முடைய பலருக்கு புரிவதே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நிலைதான் இருந்து கொண்டு இருக்கிறது. எங்கேயோ நடக்கக்கூடிய விஷயம் தானே நமக்கு என்ன என்று நாம நினைக்க முடியாது. ஒரு அழகான ஒரு உதாரணத்தை சொன்னார். என்ன உதாரணத்தை சொன்னாரு? ஒரு கப்பல் இருக்குது. அந்த கப்பல் பயணம் செய்து கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் கீழ்தளத்தில் ஒருத்தர் ஓட்டையை போடுறாங்க. கீழ்தளத்தில் ஓட்டையை போடும்போது எங்கேயோ நடக்கிறது தானே, கீழே தானே ஓட்டை போட்டுருக்காங்க, நம்ம மேல தானே இருக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்க முடியுமா? வேகமாக ஓடி போய் நீங்கள் தடுத்தால் தான் அந்த கப்பல் மூழ்காது. அப்படி எங்கேயோ நடக்கக்கூடிய பிரச்சனை நாளை நமக்கும் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதற்கு உங்களை நீங்கள் எவ்வாறு தயார்படுத்திக் கொண்டீர்கள் என்று நீங்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு அவசியம் என்பது இருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்கள், சில வாரங்களுக்கு முன்னால் ஒரிசாவினுடைய பாலாசோர் என்கின்ற ஒரு பகுதியில் 35 வயது நிரம்பிய மஹதர் முகமது என்று சொல்லக்கூடிய ஒருவர் மாடுகளை வண்டியில் ஏற்றிக்கொண்டு போனார் என்று சொல்லி பலரால் அடித்தே கொல்லப்பட்டிருக்கிறார். ஒரு மனுஷனை அடித்தே கொள்வதற்கு ஒரு புதுசா ஒரு பேர் வச்சிருக்காங்க, லிஞ்சிங் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. இந்த லிஞ்சிங் செய்து அவர் கொல்லப்படுகிறார். மக்கதர் முகமது என்று சொல்லக்கூடிய ஒருவர் சில நாட்களுக்கு முன்னர் ஒரிசாவில் கொல்லப்படுகிறார். ஒரிசாவில் இதற்கு முன்னாடி இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்ததாக தெரியவில்லை முஸ்லிம்களுக்கு. புரியுதுங்களா? இதற்கு முன்னாடி கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு கிறிஸ்துவ பாதிரியாரை எரிச்சாங்க. அதுவும் இதே பாலாசோர் பகுதியை தான். எரித்து கொன்னவர் யாரு? அவர் இன்னைக்கு எம்பியா இருக்கிறார். எரித்து கொண்டதாக குற்றம் சாட்டப்பட்டவர் இன்னைக்கு எம்பியாக இருக்கிறார், பிஜேபியில எம்பியாக இருக்கிறார். அவருடைய அதே பகுதியில் தான் இன்னைக்கு ஒரு முஸ்லீமை அடித்து கொண்டிருக்கிறார்கள். மாடை கூட்டுட்டு போனார்னு, வண்டியை கொண்டுட்டு போனார்னு. இப்படி கொல்லப்பட்டவர்களுடைய எண்ணிக்கையை நீங்கள் எடுத்துக்கொண்டால் இதுவரை இந்த நாட்டில் ஆயிரக்கணக்கில் இருக்கிறது. ஆயிரக்கணக்கான பேர் இப்படி கொல்லப்பட்டு இருக்கிறார்கள் இந்தியாவில். முகமது அஹ்லாக்னு ஒருத்தருக்கு 2014 கொல்லப்பட்டார். முகமது அஹ்லாக் என்பவர் யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவர்தான் முதலாக உத்தரப்பிரதேசத்தில் இப்படி கொல்லப்பட்டவராக நம்பப்படுகிறது. மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த உடனே நடந்த முதல் படுகொலை உத்தரப்பிரதேசத்தில் நடக்குது. அவர் எங்க இருக்கிறாரு? அவர் வீட்டில் இருக்கிறாரு. திடீரென்று உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அவர் வீட்டில் இருக்கக்கூடிய அவர் அன்னைக்கு பக்ரீத் பண்டிகையை முடித்துவிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய நேரத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோயிலில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட். என்ன அனௌன்ஸ்மெண்ட் பண்ணப்படுகிறது? அது கோயிலை சார்ந்தவர்கள் அனௌன்ஸ் பண்ணல, சில குண்டர்கள் அனௌன்ஸ் பண்றாங்க. ஏன்னா இந்துக்களுக்கும் இந்துத்துவாவுக்கும் வித்தியாசம் தெரியும். இப்ப நம்ம பேசிக் கொண்டிருக்கிறது எதுவுமே இந்துக்களுக்கு எதிரானது இல்லை. இந்துக்கள் வேறு, இந்துத்துவா வேறு. புரியுதா உங்களுக்கு? இந்து மதத்தை பின்பற்றுபவர்கள் வேறு, இந்து மதத்தை வைத்து அரசியல் செய்யக்கூடிய இந்துத்துவா வேறு. இப்ப நாம பேசுவது யாரைன்னா உத்தரப்பிரதேசத்தில் இருந்த இந்துத்துவத்தை வைத்து அரசியல் செய்யக்கூடியவர்களை பற்றி பேசுறோம். அந்த அரசியல் செய்யக்கூடிய அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய மைக்ல அனௌன்ஸ் பண்றாங்க, ஒரு பசுமாடை அறுத்து அஹ்லாக் அவர்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஃப்ரிட்ஜில் அது வைக்கப்பட்டிருக்கிறது, நம்முடைய கோமாதாவை கொன்று விட்டார்கள் என்று ஒரு விஷயம் சொல்லப்பட்டு அவர் வீடு புகுந்து அடித்து செங்கலால் தாக்கி வீட்டு வாசல் வரை இழுத்து சென்று அவரையும் அவருடைய மகனையும் அடி என்று அடித்து அவருடைய வீட்டு வாசலிலேயே முகமது அஹ்லாக் மரணிக்கிறார். முகமது அஹ்லாக் யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவருடைய பையன் இந்திய ராணுவத்தில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார். இந்திய ராணுவத்தில் வேலை பார்க்கக்கூடிய ஒருவரினுடைய தந்தை அவருடைய வீட்டு வாசலில் வைத்து 2014 படுகொலை செய்யப்பட்டார். இன்னைக்கு 2026 இருக்கிறோம். ஏறக்குறைய 12 வருடங்களானது. இதை குற்றம் சாட்டப்பட்டவர்கள் யாரும் தண்டிக்கப்படவில்லை. அதை மீறி என்ன நடக்குதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இதில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கக்கூடியவர்கள் குற்றவாளிகளாக வாதம் நடந்து கொண்டிருக்கக்கூடியவர்களை விடுவிக்க வேண்டும் என்று அந்த மாநிலத்தினுடைய பிஜேபி அரசு கோர்ட்டுல போய் ஃபைல் பண்றாங்க. எவ்வளவு மோசமான ஒரு சம்பவம்! ஒரு குற்றவாளியை தண்டிக்க வைப்பதற்காக வாதாடுவதுதான் அரசாங்கம். இப்போ உங்களுக்கும் இன்னொருவருக்கும் இடையில சிவில் தகராறு, அதாவது ஒரு குடுக்கல் வாங்கல் தகராறு, நிலம் தகராறுனா நீங்க 2 பேரும் வழக்கு போடுவீங்க. உங்களுக்கு எதிராக அவங்க, அவங்களுக்கு எதிராக நீங்க வழக்கு போடுவீங்க. அதுல ஒருவர் வித்ரா பண்ணிக்கலாம், அதற்கு பிறகு அந்த வழக்கு முடிஞ்சது அது. ஆனால் ஒரு கொலை,
கொள்ளை, இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்குதுன்னு வச்சுக்கிட்டுங்களேன். யார் வழக்கு போடுவாங்கன்னா அரசாங்கம் வழக்கு போடும் உங்கள் மீது. குற்றவாளியின் மீது யார் வழக்கு போடுவார்கள் என்றால் அரசாங்கம் தான் வழக்கு போடும். அரசாங்கம் குற்றம் இல்லை என்பது ஊர்ஜிதமானால் தவிர்த்து அதில் இருந்து வெளியேறாது. ஆனால் என்ன சொல்லி வெளியேறாங்கன்னா, அந்த இடத்தில் மத நல்லிணக்கம் இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த வழக்கை வாபஸ் வாங்குறோம் என்று வாபஸ் வாங்குவதற்கான மனுவை இந்திய வரலாற்றில் இதுவரை இருந்ததா என்கின்ற கேள்வியை உயர்நீதிமன்றம் கேட்டிருக்கு. அலகாபாத் உயர்நீதிமன்றம் என்ன கேட்குதுன்னா, ஒரு அரசாங்கம் இப்படி வந்து வழக்கு தாக்கல் செய்வது இதுவரை இந்திய வரலாற்றில் நடந்திருக்கிறதா என்கின்ற கேள்வியை கேட்கக்கூடிய ஒரு சம்பவம் சில நாட்களுக்கு முன்னால் இந்த நாட்டில் நடந்திருக்கிறது. நாம் இதை குறித்து பெரிய அளவில் அறிந்து கொள்ளாதவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். கண்ணியத்திற்குரியவர்களே, 2014 ஆரம்பித்த அந்த படுகொலைகள் இன்று வரை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. நூற்றுக்கணக்கானவர்கள், ஆயிரக்கணக்கானவர்கள் இதுவரை கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. நாம சும்மா வாய்க்கு வந்ததை சொல்லிவிட்டு செல்லவில்லை. சவுத் ஏசியா ஜஸ்டிஸ் கேம்பெயின் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு வெளியிட்டிருக்கக்கூடிய புள்ளிவிவரம் என்ன சொல்லுகிறது என்றால், சென்ற வருடத்தில் மட்டும் 50 இஸ்லாமியர்கள் 50 இஸ்லாமியர்கள் இந்தியாவில் கொல்லப்பட்டிருக்காங்க. 1 இல்ல 2 இல்லங்க, 50 பேர் 50 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதில் 25 பேருக்கும் அதிகமானவர்கள் எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கில்லிங், 27 பேர் எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கில்லிங் என்று போலீசார் அழைத்து செல்லப்பட்டு அல்லது ராணுவத்தால் தாக்கப்பட்டு துணை ராணுவத்தால் தாக்கப்பட்டு என்று இறந்தவர்களினுடைய எண்ணிக்கை மட்டும் 27. 8 பேர் காஷ்மீரை சார்ந்தவர்கள், 6 பேர் உத்தரப்பிரதேசத்தை சார்ந்தவர்கள், மற்ற மாநிலங்களை சார்ந்தவர்கள் என்று 50 முஸ்லிம்களினுடைய உயிர் போயிருக்குங்க. 50 குடும்பங்கள் இன்னைக்கு நடுத்தருவில் நிற்குதுங்க. 50 குடும்பத்தை சார்ந்த ஒரு குடும்பத்துக்கு 4 பேர் இருப்பாங்கன்னா ஒரு 100 பேரினுடைய வாழ்வாதாரம் இன்னைக்கு பாதிக்கப்பட்டு இருக்கிறதுங்க. 50 பேரினுடைய உயிர் என்பது சாதாரணமானது இல்லையா? இந்த 130 கோடி 140 கோடி பேர் இந்த நாட்டில் இருந்தா எத்தனை பேரை வேண்டுமானால் நீங்கள் கொல்லுவீர்களா? எத்தனை பேர் வேண்டுமானால் நீங்கள் கொள்வதற்கு நீங்கள் அனுமதிப்பீர்களா? எவ்வளவு வேண்டுமானாலும் நீங்கள் கொண்டால் நம்முடைய பார்வைக்கு வராமல் போயிருமா? அப்படிப்பட்ட ஒரு சூழலை நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். 2014-15 வந்து இந்த முகமது அகலாக்கை வந்து கொல்லும் போது கொதித்தெழுந்து போராடி களத்திற்கு வந்த நம்மில் பலர் இதை ஒரு அடுத்த ஒரு செய்தியாக பார்க்கக்கூடிய ஒரு நிலையை நோக்கி இந்த சமூகம் மாறிக்கொண்டு இருக்கிறது. பலருக்கு அது தெரியவே இல்லை. இப்படி ஒரு விஷயம் நடக்குது என்பது நமக்கு தெரியவே இல்லை. இவ்வளவு மோசமான சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை குறித்து கவனிக்கக்கூடிய இடத்தில் நாம் இல்லவே இல்லை. அவ்வளவு கொடூரங்கள் இங்கே நடந்து கொண்டு இருக்குதுங்க. இதுல மார்ச் 2025 ராஜஸ்தான்ல போலீஸ் ஒன்று அவர்களுடைய வீட்டுக்குள்ள நுழைந்து ஒருவரை கைது செய்வதற்காக போகக்கூடிய நேரத்தில் 1.5 மாச குழந்தை, எத்தனை மாசம்? 1.5 மாச குழந்தை, நம்மளுடைய கை அளவுக்கு இருக்கும், அந்த குழந்தையை நசுக்கி கொண்டிருக்கிறார்கள். அது இந்தியாவில் நடந்தது. நசுக்கி கொண்டிருக்கிறார்கள். கதை சொல்லல, இது நடந்துச்சு. இந்தியாவில் நடந்த விஷயத்தை சொல்ற. ராஜஸ்தானில் இந்த சம்பவம் நடக்குது. 1.5 மாத குழந்தை கொல்லப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி ஒரு 14 வயது சிறுவன் ஒரு திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு 14 வயசு சிறுவன் துப்பாக்கியால் சுட்டு கொல்லப்பட்டிருக்கிறான். இதுல 23 பேர், நான் சொன்ன மாதிரி இந்த 50 பேரில் 23 பேர் எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கில்லிங் என்று சொல்லக்கூடிய அரசாங்கத்தால், அதாவது அதிகார வர்க்கத்தால், ராணுவத்தால், துணை ராணுவத்தால், போலீஸ் துறையால் கொல்லப்பட்டவர்கள் 23 பேர். 27 பேர் எப்படி கொல்லப்பட்டிருக்கிறாங்கன்னா இந்த ஹிந்துத்துவா என்று சொல்லப்படக்கூடிய சங்க பரிவார சக்திகளினால் கொல்லப்பட்டு இருக்கிறார்கள். அதில் 5 பேர் மாட்டின் பெயரை சொல்லி கொல்லப்பட்டிருக்கிறார்கள். மற்றவர்கள் எல்லாம் வந்தேரிகள், பங்களாதேஷை சார்ந்தவர்கள் என்கின்ற ஒரு விஷயத்தை சொல்லி கொண்டிருக்கிறாங்க. பக்கத்தில் இருக்கு, உங்க ஊருக்கு பக்கத்துல தான் கேரளா இருக்கு. கேரளாவில் பக்கத்தில், உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கேரளாவில் பங்களாதேஷில் இருந்து வந்தான்னு சொல்லி அவன் வங்காள மொழியை பேசுகிறான் என்று சொல்லி அவனை அடித்து அவரை கொல்றாங்க. கொன்றவர்கள் யார்? சங்க பரிவாரத்தை சார்ந்தவர்கள் தான். நடக்குது இந்த நாட்டில். இவ்வளவு படுகொலைகள் நடக்குது. நமக்கு இது ஒரு சாதாரண விஷயமாக மாறிக்கொண்டே இருக்குதுங்க. இதை பற்றி நம்ம பெரிய அளவில் யோசிக்கவே இல்லை. இதை குறித்து நம்ம பெரிய அளவுக்கு கவலைப்படவே இல்லை. எந்த அளவிற்கு கொலைகள் நடக்கிறதோ அந்த அளவிற்கு இஸ்லாமியர்களை குறித்த வெறுப்பு பேச்சு, முஸ்லிம்களை குறித்து மோசமான பேச்சு, முஸ்லிம்களை குறித்து தவறான பேச்சு, முஸ்லிம்களை குறித்து அளவுக்கு மீறிய பேச்சுக்கள் நடக்குது. இப்ப நடக்குது இல்ல?
கடையநல்லூரில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் மோசமானவர்கள் ஒருத்தர் எழுதிட்டு பாத்தீங்களா, சங்கி கூட்டம் எழுதுது பாத்தீங்களா, ஒருத்தி பண்ண தப்புக்காக இந்த ஊருக்கே கெட்ட பேரை எழுதிட்டு இருக்கான். ஊர்லயே உட்கார்ந்து எழுதலாம். அவனுக்கு என்னன்னா, அவனுக்கு ரொம்ப இஸ்லாமிய பெண்களின் மீது அவனுக்கு ஒரு பெரிய மரியாதை. எழுதுறான்ல, அந்த அயோக்கியர்கள் இருக்கான, அந்த அயோக்கியர்களுக்கு இஸ்லாமிய பெண்களுக்கு மேல ஒரு மரியாதை. இவங்க ஆடிட்டு போயிட்டாங்க, இவங்க ஒரு வீடியோ போட்டுட்டு போயிட்டாங்களா, இவங்களுக்கு சப்போர்ட்டுக்கு வரான். ஏன்னா அவன் பெண்களினுடைய உரிமையை பாதுகாக்கணும்ல. அது அயோக்கியர்களே, நீங்கள் பெண்களினுடைய உரிமையை பாதுகாப்பதாக இருந்தால் சென்னை உயர் நீதிமன்றத்தில் நிஷாபானு என்று சொல்லக்கூடிய ஒரு நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு நீதிபதிக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது. அவளுக்காக நீங்கள் பேசுங்கள். நீ யாருக்கு பேசுற? யாரோ ஒருத்தி ஆடினா அவ ஏதோ ஒரு வீடியோ போட்டான்னு சொல்லி அவளுக்காக நீங்கள் பேசுகிறீர்களே. நிஷாபானு என்று சொல்லக்கூடிய உயர் நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி, கொலீஜியத்தில் 3வது இடத்தில் இருக்கக்கூடிய நீதிபதி, அடுத்து யார் யாரெல்லாம் நீதிபதிகளாக வருவார் என்று தீர்மானிக்கக்கூடிய இடத்தில் இருந்த நீதிபதி கேரளாவிற்கு மாற்றல் செய்யப்பட்டார். எதற்காக மாற்றம் செய்யப்பட்டார்? ஏன் மாத்தின நீ? எதற்காக நிஷாபானுவை மாத்தின? நிஷாபானுவை மாற்றுவதன் மூலமாக அடுத்து சென்னை உயர் நீதிமன்றத்திற்குள்ள யார் யாரெல்லாம் ஜட்ஜிகளாக வருவார் என்பதை தீர்மானிக்க முடியும் என்பதற்காக நீங்கள் மாற்றினீர்கள். நாங்கள் குற்றம் சாட்டுகிறோம். மாட்டீங்களா இல்லையா? இன்னைக்கு வரையும் உங்க கேரளால போய் சேரல. அவங்க இன்னைக்கும் சென்னையில் தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப நீங்க 7 பேரை நீதிமன்றத்துக்கு செலக்ட் பண்ணிருக்கீங்களே, எந்த அடிப்படையில் செலக்ட் பண்ணீங்க? நீதிமன்றத்திற்கு ஒரு சிலரை நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய நேரத்தில் அதில் சமூக நீதி பின்பற்றப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. என்ன சமூக நீதி பின்பற்றப்பட்டிருக்கிறது? அதில் இருக்கக்கூடியவர்களில் எத்தனை பேர் தலித், எத்தனை பேர் பிசி, எத்தனை பேர் எம்பிசி, எத்தனை பேர் எஸ்சி, எத்தனை இஸ்லாமியர்? எல்லோரும் ஒரு அமைப்பை சார்ந்தவர்களோ என்று சந்தேகிக்கக்கூடிய அளவிற்கு நியமனங்கள் நடந்திருக்கிறது. என்ன காரணம்? அவங்க கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காங்க. இப்ப நிஷாபானு என்று சொல்லக்கூடிய உயர் நீதிமன்றத்தினுடைய நீதிபதி கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. அந்த கொலீஜியம் நடைமுறை நடக்கக்கூடிய நேரத்தில் நானும் அதுல ஒரு பார்ட்டியாக இருந்திருக்கணுமே, செலக்ட் பண்ணிருக்கணுமே கேஸ் போட்டதாக செய்திகள் வருகிறது. ஏன் அவங்களுக்கு பேச மாட்டீங்க? நிஷாபானு என்கிற பெண்ணுக்கு நீங்க பேசிருக்கலாமே. அப்ப இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள், இளம் பெண்கள் புரிந்து கொள்ள வேண்டும். யாரோ ஒரு பெண் ஆடியதற்காக சப்போர்ட் பண்ணி பேக்ரவுண்ட்ல அந்த மெசேஜ் டைப் பண்ணிட்டு இருக்கான்ல, பெண்களினுடைய உரிமைன்னு. அவனுக்கு தேவை பெண்களினுடைய உரிமை இல்லை, அவர்களுக்கு தேவை இந்த சமூகம் பிளக்கப்பட வேண்டும் என்பதுதான். இந்த சமூகம் இரண்டாக உடைய வேண்டும் என்பதுதான். இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வைத்து ஓட்டுக்களை பெற வேண்டும் என்பதுதான். இந்த சமூகம் நிம்மதியாக இருந்துவிடக் கூடாது என்பதுதான் அவர்களுடைய விஷயம். என்ன பெண்களுக்கு உரிமை கொடுத்தீங்களா, உரிமை கொடுத்தீங்களான்னு கேக்குறீங்க? இஸ்லாத்தை விட, இந்த மார்க்கத்தை விட பெண்களுக்கு உரிமை கொடுத்தது யார்? இங்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய கூட்டத்தில் பெரும்பான்மையாக பெண்கள் உட்கார்ந்து இருக்கிறார்கள். மதரசா மாணவிகளாக பெண்கள் இருக்கிறார்கள், ஆலிமாக்களாக வந்திருக்கிறார்கள். 40-45 வருடங்களுக்கு முன்னாலேயே இந்த கடையநல்லூரில் டாக்டர்களாக பெண்கள் வந்து விட்டார்கள். பல இன்ஜினியர்கள் உருவாகி இருக்கிறார்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய செங்கோட்டையை சார்ந்த நிகர்சாதி என்கின்ற பெண் சோலார் மிஷனை இயக்கக்கூடிய ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டராக மாறிட்டாங்க. நீ என்ன பெண்கள் படிச்சாங்களான்னு கேக்குற? பெண்களுக்கு உரிமை குறிச்சான்னு சொல்லி கேக்குற இஸ்லாம்? ஏன்னா இப்படி சமீபத்தில் அமைச்ச PSLV ராக்கெட் கடல்ல விழுந்துச்சு. ஆனால் நிகர்சாதி என்று சொல்லப்படக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய செங்கோட்டையை சார்ந்த இஸ்லாமிய பெண் ப்ராஜெக்ட் டைரக்டராக இருந்த அந்த சோலார் மிஷன் சக்சஸ்ஃபுல்லா போச்சு. அதையும் பேச மாட்டேன். ஆதித்யா என்கின்ற அந்த மிஷன் யார் அதுக்கு ப்ராஜெக்ட் டைரக்டர்? நிகர்சாதி. எங்க படிச்சாங்க? எங்க பக்கத்துல கூடிய செங்கோட்டையில படிச்சவங்க, இந்த தென்காசி மாவட்டத்தை சார்ந்தவங்க. இது பெண்களினுடைய உரிமைக்கு ரொம்ப அப்படியே ஒக்காலத்து வாங்கிட்டு வரீங்க. இது பலருக்கு புரிய மாட்டேங்குது. இந்த கண்ணியத்திற்குரிய நீங்க புரிந்து கொள்ளணும். இங்க எப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள் நடக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சங்க பரிவாரங்கள் எப்படிப்பட்ட செயல்களை செய்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு எப்படிப்பட்ட ஒரு ட்ரெண்ட் போய்கிட்டு இருக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஹிஜாபை அணிந்து கொள்வதன் மூலமாக சில தவறான விஷயங்களில் இஸ்லாமியர்களை அடையாளப்படுத்துகிறார்கள். நாம் தமிழர் கட்சியினுடைய கூட்டங்களில் புர்கா அணிந்த பெண்களை வைத்துக் கொண்டு பெரியாரை திட்டுகிறார்கள். அதன் மூலமாக ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமுதாயமும் பெரியாருக்கு எதிராக இருப்பது போன்று காட்டுகிறார்கள். விஜயினுடைய கூட்டத்தில் புர்கா அணிந்து கொண்டிருக்கக்கூடிய பெண்களை நிறுத்தி ஒட்டுமொத்த இஸ்லாமிய பெண்களும் விஜய்க்கு பின்னாடி இருப்பது போன்று காட்டுகிறார்கள். விஜய் வந்து ஏதாவது நல்லது செய்ய, பிஜேபியை எதிர்த்து 4 வார்த்தை பேசு, நெஞ்சுரத்தோட நில்லு,
உன்னுடைய ஜனநாயகம் படத்தை நிறுத்திருக்கிறான்ல, சவுண்ட் விடு. திருப்பரங்குன்றத்தில் ஒரு பிரச்சனை நடந்துச்சுல்ல, பிஜேபி செய்வது தவறு என்று பேசு. பேச மாட்டீங்களே, சத்தம் வர மாட்டேங்குது. அப்ப இங்க இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் புரிந்து கொள்ள வேண்டும், நமக்காக அரவணைப்பாக சப்போர்ட்டாக பேசுகிறோம் என்று சொல்லக்கூடிய எல்லோரும் உண்மையை பேசவில்லை. அதை பிரித்தறிந்து பார்க்க வேண்டிய அறிவு இருக்கணும். அப்ப நாம புரிந்து கொள்ளணும், இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களும் இளம் பெண்களும் புரிந்து கொள்ளணும். சிலர் உங்களை சப்போர்ட் பண்ற மாதிரி வராங்க, சப்போர்ட் பண்ற மாதிரி பேசுறாங்க. எளிமையாக யாரையும் பார்த்து ஏமாந்து விடாதீர்கள். ஆழமாக யோசிக்க வேண்டிய அவசியம் என்பது இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. அப்போ நம்ம எதற்காக இந்த விஷயத்தை சொல்கிறோம் என்றால், வெறுப்பு பேச்சுக்கள் சோசியல் மீடியாக்களில் லட்சக்கணக்கில் இன்னைக்கு இஸ்லாமியர்களுக்கு நடந்து கொண்டிருக்கிறது. கடந்த ஆண்டில் மட்டும் 1318 வெறுப்பு பேச்சுக்களுக்கு எதிரான வழக்குகள் பதியப்பட்டிருக்கிறது. 2024 13% அதிகரித்திருக்கிறது. அதாவது 100 பேர் இதுவரையும் பேசியிருக்கிறானா, 2024 130 பேர் பேசியிருக்கிறான், 30 பேர் கூடியிருக்கிறான். நீங்க 2023 ஒப்பிட்டீங்கன்னு வச்சுக்கீங்க, 2023 100 பேர் பேசியிருந்தானா 2025 இப்ப எவ்வளவு பேசிட்டு இருக்கானா 200 பேர் பேசுறான். டபுளாக பேசுறான். என்ன பேசுறான்? உங்களை பற்றி தப்பா தான் பேசுறான், உங்களை பற்றி மோசமாக தான் பேசுறான். இங்க நடுநிலை நாடகம் போட்டுக்கொண்டு ஒரு சிலர் இருப்பார்கள். அவர்களுடைய முகத்திரை எல்லாம் எப்ப கிளியும் சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் தான் கிளியும். இந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் கிளியக்கூடிய முகத்திரையை பார்த்தோம். இந்த சமீபத்தில் இந்த சோசியல் மீடியாக்கள் அவர்கள் செய்யக்கூடியதை பார்த்தோம். சோசியல் மீடியாவை பற்றி ஏன் இந்த மேடையில் பேச வேண்டிய தேவை வருகிறது என்றால், சோசியல் மீடியாவை வைத்து மக்களுடைய உள்ளங்களை மாற்ற இன்றைக்கு இருக்கக்கூடிய செய்திகளில் 40-45% அதிகமான செய்திகள் சோசியல் மீடியாக்களின் மூலமாக மட்டும்தான் பரவுகிறது என்று புள்ளி விவரங்கள் சொல்லுது. அந்த சோசியல் மீடியாவில் தான் உங்களை பொய்யாக சித்தரிக்கிறார்கள், மோசமானவர்களாக பேசுகிறார்கள், வாட்ஸ்அப்புகளில் உங்களை குறித்து தவறானதாக எழுதுகிறார்கள். சோசியல் மீடியாக்களை பயன்படுத்தித்தான் இன்றைக்கு ஆட்சி மாற்றங்களே நடக்கிறது. நீங்க என்ன யோசிக்க வேண்டும் என்பதை சோசியல் மீடியாக்கள் தீர்மானிக்கிறது. உங்களுடைய சர்ச் ஹிஸ்டரியை வைத்து எல்லா விஷயங்களையும் அவன் தீர்மானிக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இன்னைக்கு நாடு போய் கொண்டிருக்கிறது. அப்போ இவ்வளவு மோசமான விஷயங்கள் இன்னைக்கு சோசியல் மீடியாக்களில் நடந்து கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவ்வளவு வெறுப்பு பிரச்சாரங்கள் இங்கே சோசியல் மீடியாவில் நடந்து கொண்டு இருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, நான் இந்த லிஞ்சிங் சம்பந்தமான விஷயங்களை குறித்தெல்லாம் பேசியிருந்தேன். சமீபத்தில் நடந்த ஒரு விஷயம், எந்த அளவிற்கு இந்த வெறுப்புகள், நம்முடைய அடையாளத்தை குறித்த வெறுப்பு, நம்முடைய பெயரை குறித்த வெறுப்பு இந்த நாட்டில் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த லிஞ்சிங் சொல்லி சொல்றோம்ல, அடித்தே கொள்வது, அதை குறித்து ஒருவர் புத்தகம் எழுதினார். ஹிந்துவினுடைய அசோசியேட் எடிட்டராக இருக்கக்கூடிய ஜியாவுஸ் சலாம் என்று சொல்லக்கூடிய ஒருவர், நல்ல பெரிய தாடிலாம் வச்சிட்டு இருக்கிறார். சித்தார்த் வரதராஜன் என்று சொல்லக்கூடிய ஒரு பத்திரிகையாளர் இருக்கிறார். அவர் த வயர் என்கின்ற ஒரு பத்திரிகையை அவர் நடத்துறார். அவர் த ஹிந்துவினுடைய எடிட்டராக நியமிக்கப்பட்டு அதற்கு பிறகு நீக்கப்பட்டார். அதற்கு பிறகு த வயர் என்கின்ற பத்திரிகை அவர் ஆரம்பிச்சு அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த வயர் என்கின்ற பத்திரிகையை சார்ந்த சித்தார்த் வரதராஜனும் ஜியாவுஸ் சலாமும் டெல்லியில் இருந்து கேரளாவுக்கு ஒரு விஷயத்திற்காக பயணிக்கணும். என்ன விஷயத்திற்காக பயணிக்கணும் என்றால், அவர் ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். என்ன புத்தகம்? பீயிங் a Muslim in Hindutva India. இந்துத்துவ இந்தியாவில் இஸ்லாமியர்களாக இருப்பது என்கின்ற பெயர்ல ஒரு புத்தகத்தை எழுதுறார். சரிங்களா? அந்த புத்தகம் மலையாளத்தில் டிரான்ஸ்லேட் செய்யப்படுகிறது. அவங்க சென்னையிலும் வெளியிட்டு இருந்தார் ஜியாவுஸ் சலாம். அவர் மாப் லிஞ்சிங் சம்பந்தமாக ஒரு புத்தகத்தை ஏற்கனவே எழுதியவர். அவர் தான் இந்த புத்தகத்தை எழுதுறார். என்ன புத்தகம்னா, பீயிங் a Muslim in Hindutva India இப்படின்னு ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தை வெளியிடுவதற்காக அவர் கேரளாவுக்கு வரார். உங்க ஊர் பக்கத்தில் இருக்கக்கூடிய கேரளா. அவங்க என்ன, ஒரு ஏஜென்சி கிட்ட, ஒரு டிராவல் ஏஜென்சி கிட்ட கொடுத்து டிக்கெட் புக் பண்ணுவாங்க. டிராவல் ஏஜென்சி கிட்ட கொடுத்து டிக்கெட் புக் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னா, அந்த டிக்கெட்டை தப்பா புக் பண்ணிடுறாங்க. தப்பானா என்ன? இப்ப சித்தார்த் வரதராஜன் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதுல SIDHARTH இந்த மாதிரி ஒரு வார்த்தைகள் இருக்குல்ல, அதுல நடுவுல ஒரு வார்த்தையை விட்டுறாங்க. THக்கு பதிலாக ஒரு TARTH. அப்பவும் சித்தார்த் தான் படிக்க முடியும். ஒரு வார்த்தை, ஒரு ஈய விட்டுறாங்க. அதே மாதிரி ஒரு ஜியாவுஸ் சலாம், இவருடைய வார்த்தையில அந்த US விட்டுறாங்க, ஜியா சலாம்னு வந்துருது. அவருக்கு சித்தார்த் வரதராஜன் ஒரு HMS. இந்த மாதிரி ஒரு சிறு பிழை. அது எங்க இருந்து டிராவல், இன்டர்நேஷனல் டிராவல் கூட கிடையாது. டெல்லியில இருந்து கேரளாவுக்கு டிராவல் பண்ணணும்.
ஒரு டிராவல் ஏஜென்சில கொடுத்து டிக்கெட் புக் பண்றாங்க. அந்த டிராவல் ஏஜென்சி பேரை தப்பா பிரிண்ட் பண்ணிடுறான். தப்பா புக் பண்ணிட்டான். ஒரே ஒரு எழுத்தோ 2 எழுத்தோ மிஸ்ஸிங், அவ்வளவுதான். நீங்களாம் ஏர்போர்ட்டுக்கு போயிருப்பீங்க. ஏர்போர்ட்டுக்கு போகும்போது ஏர்போர்ட் வாசல்ல அந்த செக்யூரிட்டி நிப்பாங்க. யாரு? அந்த சிஐஎஸ்எஃப் நிப்பாங்க. அவங்க அந்த டிக்கெட் பார்ப்பாங்க, உங்களுடைய ஐடி கார்டை பார்ப்பாங்க. பார்க்கும்போது டிக்கெட்ல இருக்கிறதும் இதுவும் மேட்ச் ஆகலையே அப்படின்னு சொல்லி 2 பேர்கிட்டயுமே சொல்றாங்க. சித்தார்த் வரதராஜனுக்கு சொல்றாங்க, ஜியாவுல் சலாமுக்கும் சொல்றாங்க. அவங்க சொல்றாங்க, ஏங்க நான் தான் சித்தார்த் வரதராஜன். அவ இந்தியாவிலே ஒரு ஃபேமஸான ஒரு பத்திரிகைக்காரர். ஜியாவுல் சலாமும் அப்படித்தான். பேரு தப்பா பிரிண்ட் பண்ணிட்டாங்க. நான் கொடுத்தது ஒரு ஆளுகிட்ட கொடுத்தோம், அவன் தப்பா பிரிண்ட் பண்ணிட்டாங்க. பாருங்க, என்னுடைய ஐடி கார்டு, ஆதார் கார்டு இதுதான், என்னுடைய பேன் கார்டு இதுதான், என் முகத்தையும் பாருங்க, இதையும் பாருங்க, பல டாக்குமெண்ட்ஸை காமிக்கிறாங்க. சித்தார்த் வரதராஜனும் ஜியாவுல் சலாமும் காமிக்கிறாங்க. சித்தார்த் வரதராஜனை உள்ளுக்குள்ள போக அலோவ் பண்ணிட்டாங்க. நீங்க போங்கட்டாங்க. ஜியாவுல் சலாமை அலோவ் பண்ணல. அவரும் காமிக்கிறார். அவர் சாதாரண ஆள் இல்லைங்க. த ஹிந்து என்று சொல்லப்படக்கூடிய இந்தியாவில மிகப்பெரிய ஒரு பத்திரிகையினுடைய அசோசியேட் எடிட்டரா இருக்காரு. இருக்குரிய 20-25 வருஷத்துக்கு மேல பத்திரிகையாளரா இருக்கிறாரு. அவருடைய கம்பெனியுடைய ஐடி கார்டு எடுத்து காமிக்கிறார். ஒரு சின்ன எழுத்து பிழை, நாட் அலௌட் அப்படின்றான். கடைசியில் அவர் எழுதிய புத்தகத்தை டிரான்ஸ்லேட் பண்ணி வெளியிடப்பட வேண்டிய புத்தக நிகழ்ச்சி அவர் இல்லாமல் கேரளாவில் நடந்தது. இதை யாரு சொல்றதுன்னா, சித்தார்த் வரதராஜன் ஒருத்தர் போனார்ல, அவர் சொல்றாரு, நான் இங்க வரும்போது நிறைய கண்டென்ட் எடுத்துட்டு வந்தேன். பீயிங் எ முஸ்லிம் இன் ஹிந்துத்துவ இந்தியாவில் இஸ்லாமியர்களாக இருப்பது என்பதை குறித்து பேசுவதற்கு நிறைய விஷயங்களை நான் கொண்டுட்டு வந்தேன். இப்ப அதிகமே பேச வேண்டியதில்லை, இந்த நடந்த சம்பவத்தை சொன்னாலே போதும். இப்படித்தான் இந்தியாவில் இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள் என்று அவர் சொன்னார். இஸ்லாமியர்கள் நிலை இப்படித்தான் இருக்கிறது. அவர் எவ்வளவு பெரிய பத்திரிகையாளராக இருந்தாலும் சரி, மிக சிறு பிழைகளை செய்வதற்கு கூட இஸ்லாமியர்களுக்கு இந்த நாட்டில் அனுமதி இல்லை. ஆனால் மற்றவர்கள் செய்யலாம். பிழையே செய்யாமல் கூட ஜெயிலில் பல பேர் கிடப்பார்கள். 5 வருஷம் ஜெயிலில் இருப்பார்கள், பெயில் கிடைக்காது. என்னடா குத்தம் செஞ்சா? நீ ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் மெம்பராக இருந்தாய் என்று சொல்வாங்க. இந்த நாட்டில் நடக்குது. இந்த நாட்டில் உமர் காலித் என்று சொல்லப்படக்கூடிய ஒருவனை 5 வருஷமா ஜெயிலுக்குள்ள வச்சிருக்காங்க. பிஹெச்டி படிச்சவன். எதுக்குடா ஜெயிலுக்குள்ள வச்சிருக்கீங்க? டெல்லியில நடந்த கலவரத்தை இவன் பண்ணிதானா, தூக்கி வை. அதுல செத்து போனவர்களுக்கு இவன் தான் பொறுப்பு, அவனை தூக்கில போடு. ஒருத்தனை நாங்க கேட்க மாட்டோம். என்ன செஞ்சான் கலவரத்துக்கு? இவன் வெப்பன் சப்ளை பண்ணானா, இல்ல காசு ஏதாவது கலெக்ட் பண்ணி கொடுத்தானா, இல்ல 4 பேர் 5 பேரை வச்சு சதி திட்டம் போட்டு இப்படித்தான் கலவரம் பண்ணணும்னு சொல்லி சொன்னானா? இதற்கு ஏதாவது ஆதாரம் இருக்குதா? ஒரு ஆதாரமும் இல்லை என்று நாம சொல்லல, அரசாங்கமே சொல்லுது. வேற என்ன செஞ்சான்? இவன் ஒரு வாட்ஸ்அப் குழுமத்தின் மெம்பராக இருந்தான். வாட்ஸ்அப் குழுல மெம்பரா இருக்கிறதெல்லாம் அரஸ்ட் பண்ணுவதற்கு போதுமானதா? உமர் காலித் யாரு? உமர் காலித் யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கண்ணையா குமார் என்று சொல்லக்கூடிய ஒருத்தர் இருக்கிறாரு காங்கிரஸ்ல. அவரும் இவரும் JNU என்று அழைக்கப்படக்கூடிய ஜவஹர்லால் நேஷனல் யூனிவர்சிட்டி, அந்த நேஷனல் யூனிவர்சிட்டியில படித்த மாணவர் தலைவர்களாக இருந்தவர்கள். CAA ஆர்ப்பாட்டத்தின் போது 2 பேருமே கைது செய்யப்பட்டார்கள். உமர் காலித் மட்டும் இன்னைக்கு ஜெயிலுக்குள்ள இருக்கிறாரு. கண்ணையா குமார் வெளியே வந்துட்டார். உமர் காலிதின் மீது இருக்கக்கூடிய குற்றங்கள் இதுவரை நிரூபிக்கப்படவில்லை. இதுவரை அவர் மீது சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணப்படவில்லை. அவர் மீது இருக்கக்கூடியது பெரும் குற்றம் என்று சொல்லப்படுகிறது. பெரும் குற்றத்திற்கான என்ன முகாந்திரம் என்று இதுவரை பேசப்படவில்லை. இப்படி ஆயிரக்கணக்கான வழக்குகள் இஸ்லாமியர்களின் மீது தினந்தோறும் வட மாநிலங்களில் பதிவு செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறது. இதை குறித்து கேட்பதற்கு யாரும் இல்லை. இவர்கள் தவறுகள் தான் செய்வார்கள் என்கின்ற எண்ணம் மக்களின் மத்தியில் அழுத்தம் திருத்தமாக பதியப்படுவதற்குண்டான வேலைகள் சமூக வலைதளங்களிலும் பத்திரிகைகளிலும் சுற்று வட்டாரங்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய வாய்களின் மூலமாக செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆனால் இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் இதை குறித்து எந்த கவலையும் இல்லாமல், இதை குறித்த எந்த புரிதலும் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கக்கூடிய வருத்தமான சூழலில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களை, இன்னும் நிறைய விஷயங்களை எடுத்துக்கொண்டே போலாம், நிறைய விஷயங்களை சொல்லலாம். SIRனு ஒரு விஷயம் நடந்திருக்குது. இன்னைக்கு என்ன நடந்துற போது? SIR தான் நீங்க இந்த நாட்டினுடைய குடிமகனான தீர்மானிக்கிறதுக்கு யூஸ் பண்ண போறேன்னு சொல்லி சொல்றாங்க. நமக்கு இந்த நாட்டில் ஓட்டு இல்ல, இந்த நாட்டினுடைய குடிமகன். குடிமகன்னா என்ன? இந்த நாட்டில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதற்கான உரிமையை
நீங்கள் பெற்றுக் கொண்டிருப்பதற்கான கல்வியை, நீங்கள் படிக்கக்கூடிய படிப்பை, நீங்கள் மருத்துவத்திற்காக பெறக்கூடிய அந்த மருத்துவ உதவிகளை, வழக்கு நடத்துவதற்காக நீங்கள் நீதிமன்றத்தை அணுகக்கூடிய நேரத்தில் பெறக்கூடிய அந்த சட்ட உதவிகளை, அரசாங்கத்தில் இருந்து பெறக்கூடிய மற்ற உதவிகளை இவர்களுக்கு கொடுக்கலாம் என்பதை எதை வைத்து தீர்மானிக்கிறார்னா, நீங்க சிட்டிசன் ஆஃப் இந்தியா என்பதை வைத்து தான் தீர்மானிக்கிறார்கள். அதற்கு பங்கம் விளைவிப்பதற்கான வேலைகளை செய்யறாங்க. எந்த அளவுக்கு மோசமா போய்கிட்டு இருக்குன்னா, ராஜஸ்தான்ல ஹவாமகால் என்கின்ற ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய பஸ்தர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இடத்தில் 470 பெயரை நீக்க வேண்டும் என்று சில நாட்களுக்கு முன்னால் பிஜேபியை சார்ந்த ஒரு பிஎல்ஏ பூத் லெவல் ஏஜென்ட் அங்க இருக்கக்கூடிய பிஎல்ஓ சொல்றான். 470 பேர். சட்ட விதி என்ன சொல்லுதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, 24 மணி நேரத்தில் 10 பேர் குறித்த அப்ஜெக்ஷன் மட்டும்தான் உன்னால் தெரிவிக்க முடியும். ஆனா அவர் 2 நாளில் 470 பேரை குறித்த அப்ஜெக்ஷனை தெரிவித்து அவ்வளவு பேரையும் நீக்கும் சொல்றான். 470 பேர் என்பது அந்த பூத்தில் இருக்கக்கூடிய 50% வாக்காளர்கள். உங்க பூத்துல 100 பேர் இருக்கிறான்னா 50 பேரை நீக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு வேலையை செய்யறான். ஏன் செய்யறான் என்று யோசித்தால், அந்த தொகுதியில் அதற்கு முன்னர் பாலமுகுந்த் ஆச்சாரியா என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு எம்எல்ஏ வந்திருக்கிறாரு. அவர் வெற்றி பெற்ற வாக்குகளினுடைய எண்ணிக்கை வெறும் 900 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற இந்த மகாராஜ் என்று அழைக்கப்படக்கூடிய பாலமுகுந்த் ஆச்சாரியாவை வெற்றி பெறுவதற்காக அங்க இருக்கக்கூடிய பிஎல்ஏ வேலை செய்கிறான். அந்த பிஎல்ஓ என்று சொல்லக்கூடிய பூத் லெவல் ஆபீசர் வெளியே வந்து ஆடியோ போட்டுட்டு தற்கொலை பண்ணுவதற்கான முயற்சியை செய்தான் என்பது சில நாட்களுக்கு முன்னால் நடந்த சம்பவம். இப்படி ஒவ்வொரு ஊர்லயும் நடக்குது. மேற்கு வங்காளத்தில் நிறைய பேர் தற்கொலை பண்ணி செத்தான். இங்க என்ன நடந்திருக்குதுன்னு தெரியாது. பிப்ரவரி மாசம் வந்தாதான் தெரியும். பிப்ரவரி மாசத்துல இவர்கள் அந்த விஷயங்களை வெளியிடக்கூடிய நேரத்தில் தான் நமக்கு தெரியும் இவர்கள் என்ன அநியாயங்களை செய்து வைத்திருக்கிறார்கள் என்பதை நம்ம புரிந்து கொள்வோம். ஆனா இந்த நேரத்தில் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய இளைஞர்கள், இளம் பெண்கள் எப்படி இருக்கிறாங்க? சமூகத்தை குறித்த புரிதலோடு இருக்கிறார்களான்னு கேட்டா தெரியலங்க. சம்பவங்கள் அதை நமக்கு புலப்படுத்துற மாதிரி இல்ல. சமீபத்தில் ஒரு சம்பவம் நடக்குது. ஒரு ஊர்ல, பீகார்ல ஒரு ட்ரக் ஒண்ணு, ஒரு மீன் வண்டி ஒரு 14 வயசு சிறுவனின் மேல இடிச்சிருது. அந்த 14 வயசு சிறுவன் கீழே விழுந்து ரத்தம் சிந்தி உயிருக்காக போராடி கொண்டிருக்கிறான். அந்த இடிச்ச ட்ரக்கினுடைய டோர் ஓபன் ஆகி அதில் இருக்கக்கூடிய மீன் எல்லாம் வந்து ரோட்ல விழுது. ரோட்ல ஒருத்தன் சாவரத்துக்கு கிடக்கிறானே, சாவர கிடக்கவனை கொண்டு போய் காப்பாற்றுவதற்கான வேலையை அங்க இருக்கக்கூடிய எவனும் செய்யல. ரோட்ல விழுந்த மீனை அள்ளி கொண்டு போகக்கூடிய வேலையை அந்த ஊர் மக்கள் செஞ்சாங்க. எவ்வளவு மோசமான ஒரு விஷயங்க, மோசமான விஷயம். இப்படி ஒருவர் இருந்து விடவே கூடாது. அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். நம்மை சுற்றி நடக்கிறது எதுவுமே தெரியாம இருக்கிறோமே இளைஞர்கள், அல்லாஹ் பாதுகாக்கணும். நீங்க அப்படித்தான் இருக்கிறீங்களா? உங்க முன்னாடி ஒருத்தன் உயிருக்கு துடிச்சுக்கிட்டு இருக்கும் போது கூட, ரத்தம் சிந்திக்கிட்டு இருக்கும் போது கூட, அங்க எப்படி மீன் அள்ளிட்டு ஓடினானோ அப்படி உங்களுடைய தேவையை பார்த்துக்கிட்டு தான் நீங்க ஓடுவீங்களா? ஓடிட்டு உங்க பேர் அப்துல் காதர், அப்துல் ரஹ்மான் சொல்லிப்பீங்களா? ஆயிஷா, பாத்திமா நீங்க சொல்லிப்பீங்களா? முஸ்லீம் என்று சொல்வதற்கு வெட்கப்பட வேண்டாமா? சுற்றி நடக்கக்கூடியவர்களுக்கு நடக்கக்கூடிய சிரமங்களை பார்த்துக் கொண்டு இஸ்லாமியர் என்று சொல்வதற்கு வெட்கப்பட வேண்டாம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இஸ்லாம் என்றால் என்னவென்று கேட்கப்பட்ட போது நபிகள் நாயகம் சொன்னார்கள், இஸ்லாம் என்பது மற்றவர்களுடைய நலனை நாடுவது என்று சொன்னார்கள். அத்தீனு வன் நசீஹா, பக்கத்து வீட்டில் ஒருவன் பசியோடு இருக்கக்கூடிய நேரத்தில் வயிறார உண்பவன் என்னை சார்ந்தவன் இல்லை என்று நபிகள் நாயகம் சொன்னது உண்மை என்றால் அதை நீங்கள் நம்புவீர்கள் என்றால், சுற்றி நடக்கக்கூடிய அசிங்கங்களை, அவமானங்களை, அயோக்கியத்தனங்களை, அத்துமீறல்களை சிந்தித்து பார்த்து அதற்கு என்ன செய்வது என்பதை குறித்து யோசிக்க வேண்டாம். இளைஞர்கள் அதை குறித்து கவலைப்பட வேண்டாம். இளம் பெண்கள் அதை குறித்து கவலைப்பட வேண்டாம். உங்களை குறித்து மட்டுமே சிந்தித்துக் கொண்டிருப்பீர்களா? உங்களுடைய படிப்பு, உங்களுடைய விளையாட்டு, உங்களுடைய சந்தோஷம், உங்களுடைய தூக்கம், உங்களுடைய வாழ்க்கை, இது போதுமா? இது இஸ்லாம் சொன்ன வழிமுறையா? இது இஸ்லாம் இப்படிப்பட்டவர்களை தான் உருவாக்கியதா? இப்படி உருவாக்கவில்லை. தொழுகையை பற்றி பேசினார்கள். தொழுகைக்காக செல்லக்கூடிய நேரத்தில் வழியில் ஒரு முள் கிடந்தது என்றால் அந்த முள்ளை அகற்றி போட்டுவிட்டு நீங்கள் சென்றால் அதற்கும் நன்மையை தருகிறான் என்று சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம் இது. அல்லாஹ் மரணிப்பதற்கு முன்னால் ஒரு கிணற்றை நீங்கள் வெட்டிவிட்டு செல்வீர்கள் என்றால் அந்த கிணற்றில் இருக்கக்கூடிய தண்ணீரை பருகக்கூடிய காலமெல்லாம் மற்றவர்கள் உங்களுக்கு நன்மையை எழுதுகிறான் என்று சொல்லக்கூடிய ஒரு மார்க்கத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள்.
அப்படிப்பட்ட ஒரு இடத்தில் நீங்கள் இருந்து கொண்டு அந்த சிந்தனையோடு தான் இளைஞர்களும் இளம் பெண்களும் இருக்கிறீர்களா என்பதை குறித்து நீங்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு நேரமாக இந்த நேரம் இருந்து கொண்டு இருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, எப்ப மௌத்துன்னு சொல்லி தெரியாது. மௌத்தா போறதுக்கு முன்னாடி நீங்க என்ன செஞ்சீங்க என்பது மிக முக்கியம். உயிர் உடலை விட்டு போவதற்கு முன்னால் நீங்கள் என்ன செய்தீர்கள் என்பது முக்கியம். மரணித்ததற்கு பின்னால் மறுமையில் போய் நிற்கக்கூடிய நேரத்தில் எல்லாம் வல்ல இறைவன் என்ன செய்தான் என்று கேட்கக்கூடிய ஒரு சூழலில், யா அல்லாஹ் என்னை மறுமை என்னை வீட்டுக்கு அனுப்பிச்சிரு, நான் போய் நன்மையை செய்துவிட்டு வந்துகிறேன் என்று நீங்கள் சொல்லும் போது முடியாது என்று சொல்லிடுவோனே. எல்லாம் என்ன செய்ய போறீங்க? எந்த ஒரு காரியத்தையும் செய்யாமல், தொழுகிறது இல்லை, நோன்பு இல்லை, சமூகத்தை குறித்த கவலை இல்லை, நான் என்னை பற்றி மட்டும் தான் சிந்திப்பேன் என்கின்ற நிலையில் எந்த விதமான அமல்களும் செய்யாமல் நாளை காலை மரணித்து விடுவீர்களே, ஆனால் உங்களுடைய நிலை என்ன? 10 வயசுன்னு போயிடுமா, 12 வயசுன்னு போயிடுமா, 15 வயசுன்னு போயிடுமா? எல்லோருக்கும் கேள்வி இருக்கா இல்லையா? விவரம் தெரியாத சிறுவர்களை விட்டுருங்க, விவரம் தெரிந்தவர்களை நான் கேட்கிறேன், கேள்வி இருக்கா இல்லையா? அந்த கேள்வியெல்லாம் நீங்க பார்த்துக்கலாம் நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு? எல்லாம் வல்ல இறைவன் மஹ்ஷர் மைதானத்தில் லட்சக்கணக்கானவர்களை, பலாயிரம் கோடிக்கணக்கானவர்களை நிறுத்தி வைத்து விட்டு உங்களிடம் கேள்வி கேட்பானே, நீங்கள் பதில் சொல்ல முடியாத அளவிற்கு அத்தாட்சிகளை அள்ளி போடுவானே, செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் கண் முன்னாடி ஓட்டப்படுமே, உங்களுடைய கண்களும் காதுகளும் பேசிக் கொண்டிருக்குமே, உங்களுக்கு எதிராக பேசுமே. பார்த்த தவறானவற்றை உங்களுடைய கண்கள் பேசும், கேட்ட தவறானவற்றை உங்கள் காதுகள் பேசும், செய்த தவறை இந்த கைகள் பேசும், தவறான திசையை நோக்கி நடந்த உங்களுடைய கால்கள் பேசும். அல்லாஹ்வின் முன்னிலையில் உங்களுடைய தவறுகள் ஒப்புவிக்கப்படக்கூடிய நேரத்தில் உங்களை காப்பதற்கு யாரும் இல்லாமல் தன்னந்தனியாக நிற்பீர்களே, அதை குறித்து கவலை இல்லையா? இளைஞர்களுக்கும் இளம்பெண்களுக்கும் கவலை இல்லை? இந்த ஊர்ல உங்க அத்தா இருந்தாரு, உங்க அம்மா இருந்தாங்க, உங்க அண்ணன் இருந்தா, மறுமையில் யார் இருப்பார்? அந்த நாளை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். இறைவன் சொல்லுகின்றார், யாரும் யாருக்கும் உதவ முடியாது. தந்தை மகனுக்கு உதவ முடியாது, மகன் தந்தைக்கு உதவ முடியாது, தாய் மகளுக்கு உதவ முடியாது, மகள் தாய்க்கு உதவ முடியாது. அந்த நாளில் தன்னந்தனியாகத்தான் நீங்கள் நிற்பீர்கள். எந்த அளவிற்கு நீங்கள் இந்த உலகத்தில் மற்ற மனிதர்களை பாசம் மிகுந்தவர்களாக, நேசம் மிகுந்தவர்களாக, அரவணைக்கக்கூடியவர்களாக, உங்களுக்காகவே வாழ்க்கையை தொலைத்தவர்களாக நீங்கள் பார்க்கிறீர்களோ, அவர்கள் எல்லாம் மறுமையில் சுயநலம் மிக்கவர்களாக மாறி நிற்பதை நீங்கள் கண்களால் காண்பீர்கள் என்று திருமறை குர்ஆன் சொல்லுகின்றது. ஒரு பெத்த தாய் தன்னுடைய பிள்ளையை சீராட்டி பாலூட்டி கண் விழித்து பசியாய் கிடந்து வளர்த்த ஒரு தாய் சொல்வாள், என்னுடைய பிள்ளையை தூக்கி நரகத்தில் போடு, என்ன சொர்க்கத்துக்கு அனுப்பு என்று ஒரு தாய் சொல்வாள். திருமறை குர்ஆன் இதை பேசுகிறது. அப்ப யாரை நம்பிக்கிட்டு இருக்கீங்க? இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள், உங்களுக்காக நீங்கள் எதை சேர்த்திருக்கிறீர்கள்? மறுமைக்காக நீங்கள் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய சொத்துக்கள் உங்களை பாதுகாக்காது. நீ எதை இந்த மார்க்கத்திற்காக மக்களுக்காக செலவழித்தியோ அது உன் சொத்து, நீ எதை தூக்கி பேங்க்ல வச்சிருக்கிறியோ அது உன் சொத்து கிடையாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அது உன் பிள்ளைக்கு. அப்ப அந்த சிந்தனை என்பது நாம் ஒவ்வொருவருக்கும் வர வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, எல்லாவற்றிற்கும் மேலாக இருக்கக்கூடிய இளைஞர்கள் மிக முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், நம்மை இது போன்ற பிரச்சனைகளில் இருந்து பாதுகாப்பதில் கல்வி என்பது மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது. மார்க்க கல்வியை குறித்து பேசினார்கள். உலக கல்வியும் மார்க்க கல்வியும் கையோடு கை சேர்த்து பயணிக்க வேண்டிய ஒரு தேவை என்பது இந்த நேரத்தில் இருக்கிறது. கல்விக்காக எப்படிப்பட்ட வாழ்க்கையை அந்த காலத்தில் இளைஞர்கள் வாழ்ந்தார்கள் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ், ஒரே ஒரு நல்ல விஷயத்தை கற்றுக்கொள்வதற்காக அவர் பயணம் செய்வார். அன்சாரி தோழர்களுடைய வாசல்களில் அமர்ந்திருப்பார். அவர் வீட்டில் இருக்கும்போது இல்லாத நேரத்தில் வாசலிலேயே அமர்ந்திருப்பார். காற்றடிக்கும், மண் புழுதி வீசும், தலையெல்லாம் மண்ணாகி முகமெல்லாம் மண் படிந்து புழுதி படிந்த மனிதராக பல மணி நேரங்கள் காத்திருக்கக்கூடிய நேரத்தில் அன்சாரி தோழர் வந்து, எதற்காக நீங்கள் இவ்வளவு சிரமம் எடுத்துக் கொண்டு வந்தீர்கள்? நாங்க உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுத்திருப்போமே. இல்லை, கற்றுக்கொள்வதற்கு மிகவும் தகுதியானவனாக நான் இருக்கிறேன் என்று சின்னம் சிறு வயதில் இருந்து அந்த நபித்தோழர் இருந்தாரே, அப்படி எத்தனை பேர் இருக்கிறோம் இங்க படிக்கிறதுக்கு அவ்வளவு ஆர்வமாக? மார்க்கத்தை, தம்மை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்களை சமூக சிந்தனையுடையவர்களாக, இஸ்லாமிய சமுதாயம் இரண்டாக பிளவுபட்டு கிடந்த நேரத்தில் இஸ்லாமிய சமூகத்தை ஒன்று சேர்ப்பதற்காக அந்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போய் நின்று முஅ்தஸிலாக்களிடம் பேசி அவர்களின் பலரை சத்தியத்தின் பக்கம் திரும்பி கொண்டு வந்தாரே. எத்தனை பேர் அந்த மாதிரி கெபாசிட்டியோட இருக்கிறீங்க இங்க? ஆண்களிலும் பெண்களிலும் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும்
மார்க்க விஷயங்களை, உலக விஷயங்களை அள்ளி போட்டு அல்லாஹ் நாடினால் உங்களுடைய மனதை மாற்றி சத்தியத்தின் பக்கம் அழைத்து வந்து விடுகிறேன், அதற்கான ஆளுமையும் கல்வியும் என்னிடம் இருக்கிறது என்று நெஞ்சுரத்தோடு சொல்லக்கூடிய எத்தனை பேர் இருக்கிறோம்? அப்படித்தான் இளைஞர்கள் இருந்தார்கள். அப்புறம் நம்ம சிலருக்கு எப்படிப்பட்ட ஒரு விஷயம் எல்லாம் தேவைப்படுது, எப்படிப்பட்ட விஷயங்கள் ஆசைப்படுறோம்னா பகட்டு பகட்டு அப்படி ஜிகு 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 ஜிகுன்னு இருக்கணும். பலபலன்னு காரு, பலபலன்னு வீடு, சிரமம் இல்லாத வாழ்க்கை, நல்ல பெரிய பைக்கு, அது 180 190 கிலோமீட்டர் ஸ்பீட்ல. இந்த ரோட்ல 190 கிலோமீட்டர் எது ஓட்டுற நீ? தமிழ்நாட்டில் எங்கேயுமே 190 கிலோமீட்டர் ஓட்டுறதுக்கான தகுதியான ரோடே இல்லை. 2 லட்சம் 3 லட்சம் கொடுத்து வண்டியை வாங்கி 150 160 கிலோமீட்டர்ல ஓட்டி எங்கேயாவது மலையில முட்டி மரத்துல முட்டி அல்லாஹ் பாதுகாக்கணும், மண்டை உடைந்து செத்து கிடக்கக்கூடிய இளைஞர்களை இதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். அதான் நமக்கு வாழ்க்கையில முக்கியம். அதிகாரம் ஓகே தேவைதான், அதிகாரம் இருந்தால் நல்லது செய் தேவை, பணம் இருந்தால் நல்லது செய் தேவை. அதுக்கு பின்னாடி மட்டுமே ஓடக்கூடியவர்களாக நம்ம பலர் இருக்கிறோம். அவ எல்லாத்தையும் விட்டுறலாமா? பணம் வேணாம், வேணாம், வாழுங்க, அது மட்டுமே என்கின்ற எண்ணத்தில். தொழுகை அதெல்லாம் முக்கியம் கிடையாது. பணம் வருதா கல்லாவுக்கு? தொழுகை முக்கியம் கிடையாது. நோம்பு முக்கியம் கிடையாது, பணம் வரணும். காம்ப்ரமைஸ்லாம் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி இருக்கக்கூடாது. செத்ததுக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கு என்கின்ற எண்ணம் நமக்கு வேணும். அதெல்லாம் நாங்க நம்மளால தானங்க புர்கா தாடி எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிறோம், முஸ்லீமாகத்தான் நாங்க இருக்கிறோம். அதை நம்பாம இல்லையே நாங்க. நம்பினா நம்முடைய வாழ்க்கை இப்படி இருக்காதே. அப்ப புரிந்து கொள்ளணும், மௌத்தா போனதுக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குது. இந்த உலகத்துல நாம ஒழுங்கா வாழலைன்னா அல்லாஹ் பாதுகாக்கணும், செல்லக்கூடிய இடமாக நரகம் இருந்துவிடும். நரகம் என்பது தங்கும் இடத்தில் மிகவும் கெட்டது. அதில் வாழ்வவும் முடியாது, சாகவும் முடியாது. மிகவும் கொடூரமானது, கொதிக்கக்கூடிய நீரை கொண்டிருக்கக்கூடியது, மிக கடுமையான நெருப்பை கொண்டிருக்கக்கூடியது, 70 மடங்கு வெப்பம் நிறைந்தது. அவர்களை கொண்டு போய் அங்கு இருக்கக்கூடிய தூணில் கட்டி நெருப்பால் தாக்கப்படக்கூடிய நேரத்தில் நரகவாசிகள் கதறி அழுவார்கள். கதறக்கூடிய கதறல் சத்தம் பல மைல்களுக்கு அப்பால் கேட்கும். பிரம்மாண்டமான தீயால் மனிதர்கள் அங்கே பொசுக்கப்படுவார்கள். ஒட்டகத்தை போன்று, மிகப்பெரிய கட்டிடங்களை போன்று அங்கே நெருப்பு பிழம்புகள் இருக்கும். மஞ்சள் நிறத்தில் மனிதனை அழித்து தாக்கக்கூடியதாக, வெப்பம் நிறைந்ததாக அது இருக்கும். அங்கே அவர்கள் சங்கிகளால் பிணைக்கப்பட்டு கொடுமையாக கஷ்டப்படுத்தப்படுவார்கள். அவர்களுக்கு வழங்குவதற்காக உணவுகள் வழங்கப்படும். அந்த உணவு உண்டால் கொழுக்கக்கூடியதாக இருக்காது. அவர்களுக்கு கொதிநீர் வழங்கப்படும். அந்த கொதிநீர் அவர்களுடைய தொண்டை குழிகளுக்குள் செல்லக்கூடிய நேரத்தில் குடல்கள் எல்லாம் துண்டாகி போய்விடும். அவர்களுக்கு சீழ்நீர் புகட்டப்படும். அந்த சீழ்நீர் புகட்டப்படக்கூடிய நேரத்தில் எல்லா புறங்களில் இருந்தும் அவர்களை மரணம் நெருக்கும். மரணித்து விட வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். ஆனால் மரணம் அவர்களுக்கு வந்து சேராது. அவர்களுக்கு சட்டை வழங்கப்படும், நெருப்பால் செய்யப்பட்டிருக்கும். அவர்களுக்கு போர்வை வழங்கப்படும், நெருப்பால் செய்யப்பட்டிருக்கும். படுப்பதற்கு பாய்கள் வழங்கப்படும், அது நெருப்பால் செய்யப்பட்டிருக்கும். எங்கு நோக்கினும் நெருப்பு, எங்கு நோக்கினும் அலறல் சத்தம், எங்கு நோக்கினும் கதறல் சத்தம். நரகவாசிகளுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனை. நரகத்தில் கிடக்கக்கூடியவர்களை சொர்க்கவாசிகள் பார்த்து கேட்பார்களாம், இந்த நரகத்தில் கொண்டு வந்து சேர்த்தது எது? அவர்கள் சொல்வார்கள், காலு லம் நகு மினல் முஸல்லீன். இந்த உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் நாங்கள் தொழக்கூடியவர்களாக இல்லை. நாங்கள் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் வீணான காரியங்களை செய்யக்கூடியவர்களாக நாங்கள் இருந்தோம். வீணான காரியங்கள், வீணான காரியங்கள். மார்க்கத்திற்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை, சமூகத்துக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை, குடும்பத்துக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை, எனக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை. பிரயோஜனம் இல்லாத வீணான காரியங்களை செய்து கிடந்ததால் இன்னைக்கு நான் நரகத்தில் கிடக்கிறேன் என்று வாழவும் முடியாமல் சாகவும் முடியாமல் ஒரு கூட்டம் கடந்து கஷ்டப்படுமே. அப்படிப்பட்ட கூட்டமாக இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களும் இளம் பெண்களும் ஆகிவிட வேண்டுமா? சிந்தித்து பார்க்கணும். எல்லாம் வேண்டும், பணம் வேண்டும், பதவி வேண்டும், கல்வி வேண்டும், பொருள் வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக மறுமையில் வெற்றி வேண்டும். மறுமை வெற்றி என்பது மிக முக்கியம் என்பதை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ளுங்க. நீங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய படிப்பு, நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய பதவி, நீங்கள் செல்லக்கூடிய பாதை எதை வைத்திருக்க வேண்டும் என்றால் மறுமையில் கிடைக்கக்கூடிய வெற்றியை வைத்திருக்கணும். ஆமா, நீங்க கலெக்டர் ஆனால் இந்த சமூகத்தில் ஆயிரக்கணக்கானவர்களை உயர்த்த முடியும். நீங்கள் ஒரு நீதிபதியானால் லட்சக்கணக்கானவருடைய வாழ்க்கையை நீங்கள் மாற்ற முடியும்.
நீங்கள் ஒரு போலீஸ் அதிகாரியானால் பல்லாயிரக்கணக்கானவர்களுக்கு நீங்கள் பாதுகாப்பை வழங்க முடியும். ஒரு பேராசிரியராக மாறினால் ஆயிரக்கணக்கானவர்களுக்கு நல்ல ஒரு அறிவை கொடுத்து விட முடியும். ஒரு ஆராய்ச்சியாளராக மாறினால் உலகை தலைகீழாக உங்களால் புரட்ட முடியும். உலகை உங்களால் தலைகீழாக புரட்ட முடியும். கதைக்கு சொல்லல, உண்மை. எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு சொர்க்கம் செல்லக்கூடிய ஆராய்ச்சியாளராக, சொர்க்கம் செல்லக்கூடிய ஒரு போலீஸ்காரராக, சொர்க்கம் செல்லக்கூடிய ஒரு நீதிபதியாக, சொர்க்கம் செல்லக்கூடிய ஒரு கலெக்டராக, சொர்க்கம் செல்லக்கூடிய ஒரு வியாபாரியாக, சொர்க்கம் செல்லக்கூடிய ஒரு மூமினாக நீங்கள் இருக்க வேண்டியது மிக மிக முக்கியமானது என்பதை இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு இளைஞனும் இளம் பெண்ணும் புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரே ஒரு ஹதீஸை மட்டும் சொல்லி நிறைவு செய்து விடுகிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ரபியா பின் கஅப் என்கின்ற ஒரு நபித்தோழர் இருந்தாங்க. அவர் ஒரு திண்ணை தோழர், திண்ணையில் அமர்ந்திருக்கக்கூடியவர். அவருக்கென்று வீடு இல்லை, வாசல் இல்லை, நல்ல உணவுகள் யாராவது கொடுத்தால் மட்டும்தான். அவருக்கென்று எந்த விதமான சொந்தமும் பந்தமும் இல்லாமல் திண்ணையில் கிடக்கக்கூடிய ஒரு சஹாபி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உதவிகள் செய்வதற்காக அவர் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு நேரத்தில் தஹஜ்ஜத் தொழுவதற்காக தண்ணீர் கேட்டாங்கன்னா முதலில் ஓடி போய் கொண்டு தண்ணியை கொடுக்கக்கூடியவராக அவர் இருந்தார். இப்படி தொடர்ச்சியாக செய்கிறார். ரபியா என்று அழைத்தால் ரசூலுல்லாஹ்வுடைய சவுண்ட் கேட்கணும் என்பதற்காகவே ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டு வாசல் இருக்கக்கூடிய அந்த வாசலின் பக்கம் காதை வைத்து மதீனாவுல படுத்துப்பாங்க. மதீனா பள்ளி வாசல் மஸ்ஜித் நபவியில, மஸ்ஜித் நபவிக்கு ரசூலுல்லாஹ்வுடைய வீடும் பக்கத்துல. கேட்ட உடனே ஓடியது. இப்படி அவர் செய்யும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரபியா பின் கஅபிடம் கேட்டாங்க. ஒரு வாட்டி இந்த மாதிரி கேட்கிறாங்க, உடனே கொண்டு போய் தண்ணி கொடுக்கிறாரு ஒழு செய்வதற்காக. கேட்கிறாங்க, யாரு? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர், மிகப்பெரிய ஒரு ஆட்சியாளர், மிக பெரும் படைகளினுடைய சேனாதிபதி, அல்லாஹ் வழங்கிய மிகப்பெரிய கருவூலங்களை கைகளில் வைத்துக் கொண்டிருந்த ஒரு மாமனிதர், மக்களுக்கு அன்பை மட்டுமே பொழியக்கூடிய மிக சிறந்த ஒரு மனிதாபிமானி. அவர்கிட்ட எதை கேட்டாலும் கொடுக்கக்கூடிய அன்பும் பெருந்தன்மையும் இருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட கேட்கிறாங்க, உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார்கள். என்ன வேணும்? எப்ப கேட்டாலும் உடனே ஹெல்ப் பண்ணிடுறீங்க, தண்ணி வந்து கொடுத்துட்டீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு, என்ன வேணும் உங்களுக்கு? ரபியா பின் கஅப் சொன்னாரு, யா ரசூலுல்லாஹ், எனக்கு கொஞ்சம் நேரம் வேணும், யோசிச்சு சொல்றேன். ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதர்ல யோசிச்சு தான் கேட்கணும். என்ன வேணும்ன்றது யோசிச்சு கேட்கணும், அவசரப்பட்டு கேட்டக்கூடாது. ரசூலுல்லாஹ் கேட்டதை கொடுத்துருவாங்க. எத்தனை ஒட்டகங்கள் கேட்கலாம், எத்தனை வீடுகள் கேட்கலாம், வியாபாரம் செய்வதற்கான பொருளாதாரம் எவ்வளவு கேட்கலாம், அல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைத்துக் கொள்வதற்காக தங்க காசுகள் எவ்வளவு கேட்கலாம். யோசிச்சுட்டு அவர் வரார், ரசூலுல்லாஹ் கிட்ட வரார். என்னப்பா யோசிச்சீங்களா? ஆமா. என்ன வேணும்? ரபியா பின் கஅப் சொன்னார், யா ரசூலுல்லாஹ், சொர்க்கத்தில் உங்களோடு நான் இருக்க வேண்டும் என்று சொன்னார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டாங்க, இல்லப்பா இது இல்ல, வேற என்ன வேண்டும்? சொர்க்கத்தில் உங்களோடு நான் இருக்க வேண்டும் என்று மீண்டும் சொன்னார். கண்ணியத்திற்குரியவர்களே, பசியோடும் பட்டினியோடும் வீடில்லாமல் இருந்த அந்த நபித்தோழர் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டாரே. நம்ம எத்தனை பேர் அப்படி ஆசைப்படுறோம்? எந்த கண்ணும் பார்க்காத, எந்த காதும் கேட்காத, எந்த உள்ளமும் சிந்தித்து பார்த்திடாத அழகு நிறைந்த சொர்க்கத்திற்கு எத்தனை பேர் ஆசைப்படுகிறோம்? அழகிய மாளிகைகள், கூட கோபுரங்கள், கை காட்டிய இடங்களில் எல்லாம் தண்ணீர் ஊற்று, அழகு நிறைந்த சொர்க்கத்திற்கு எத்தனை பேர் ஆசைப்படுகிறோம்? ஆசைப்பட வேண்டும். அதற்காக இந்த உலகத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும். கண்களுக்கு முன்னால் கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு உதவ வேண்டும். எதற்கு? என்னை எல்லாரும் கொடையாளி என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக, மறுமையில் அல்லாஹ்வுடைய கூலி கிடைக்க வேண்டும் என்பதற்காக. கல்வி இல்லாத 1000 பேருக்கு கல்வி கொடுக்க வேண்டும். எதற்கு? மிகப்பெரிய அறிவாளி என்று என்னை சொல்ல வேண்டும் என்பதற்காக இல்லை, மறுமையில் என்னை படைத்த இறைவன் எனக்கு கூலி கொடுக்க வேண்டும் என்பதற்காக. சமூகத்திற்கு ஒரு பிரச்சனை என்றால் நெஞ்சுரத்தோடு நின்று எதிர்க்க வேண்டும், எவனாக இருந்தாலும் சரி. எதற்காக? வீரன் என்று சொல்வதற்கு இல்லை, மறுமையில் என்னை படைத்த இறைவன் எனக்கு கொடுக்கக்கூடிய கூலிக்காக என்பதை ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் உள்ளங்களில் அழுத்தம் திருத்தமாக எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு இந்த நாடு சென்று கொண்டிருக்கக்கூடிய பாதைக்கு இருக்கக்கூடிய தீர்வு மிகச்சிறந்த கல்வியும் இறை அச்சமும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள்.
இந்த மார்க்கத்தில் நீங்கள் முழுமையாக நுழைந்து விட்டீர்களே ஆனால் எவனாக இருந்தாலும் அவனை எதிர்த்து நிற்பதற்கான தைரியத்தையும் அதற்கான அருளையும் எல்லாம் வல்ல இறைவன் தருவான். இந்த மார்க்கத்தில் முழுமையாக நுழைந்து விடுங்கள். மார்க்கம் காட்டிய வழிமுறையின்படி உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள். எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கும் எனக்கும் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றியை தருவானாக. வாஹிதுவான் அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.